நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் திட்டமிட்டு வினாக்கள் கடினமாக கேட்கப்பட்டதாக ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிரியர் சங்கங்கள் போராடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது எனவும், ஆசிரியர்கள் பதவி உயர்விற்காகவும் பணியை தக்க வைக்கவும் நடத்தப்பட்ட தகுதி தேர்வு கடினமாக இருந்தது எனவும் தெரிவித்துள்ளனர். 8ஆம் வகுப்பு வரையிலான பாடத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் என கூறிவிட்டு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிலிருந்து கேட்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று தெரிவித்திருக்கிறதே தவிர, ஆசிரியர்கள் எவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிடக்கூடாது என்ற அளவிற்கு மறைமுகமாக கூட சொல்லவில்லை. ஆனால் இந்த 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய இடைநிலை ஆசிரியருக்கு நடைபெற்ற சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு என்று அறிவித்துவிட்டு 5ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டங்களில் கேள்வி கேட்டதை விட 6, 7, 8, 9ஆம் வகுப்பு பாடங்களில் இருந்து எல்லாம் வினாத்தாள்களை தயாரித்துள்ளார்கள். மொத்த மதிப்பெண்கள் 150இல் 60% வினாக்கள் பாடத்திட்ட வரம்பினை மீறி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. இதனுடைய உள்நோக்கம்தான் என்ன? ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதியதில் குறைவான விழுக்காட்டினர் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களிடம் படிக்கின்ற பிள்ளைகள் எப்படி கல்வி கற்பதில் முன்னேற்றம் அடைய முடியும் என்று பொதுமக்கள் மத்தியில் ஆசிரியர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற வகையிலேயே தயாரிக்கப்பட்ட சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் என்பது 100% விழுக்காடு புலனாகிறது. சென்ற ஆண்டு நவம்பரில் நடைபெற்று முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அனைவருக்குமானது. டெட் முதல் தாள் பாடத்திட்டம் வரையறைக்குள் கேள்வி கேட்கப்பட்டது. பெரும்பாலானவர்கள் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு என்ற பெயரில் நடைபெற்ற தேர்வில் வினாத்தாளினை கண்டு ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வில் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நடத்தப்பட்ட தேர்வு என்பது போல் தெரிகிறது. கூற்று காரணம் என்ற வகை கேள்விகள் மட்டும் 33 வினாக்கள் கேட்டுள்ளார்கள். பொறுத்துக பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வினாக்கள் கேட்டுள்ளார்கள். படிப்பதற்கே 2 நிமிடங்கள் ஆகக்கூடிய 10க்கும் மேற்பட்ட நீளமான கணித வினாக்களை கேட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இடங்கள் நிரப்பப்படவில்லை. பல பள்ளிகளில் ஓராசிரியர் தான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல ஆசிரியர்கள் 55 வயதினை கடந்த அவர்கள் நடத்தும் பாடத்திட்டத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டு கேள்விகள் கேட்டால் எப்படி அவர்களால் எழுத முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதைப் போல அவரவர் கற்பிக்கும் பாடங்களில் பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் கேட்டால்தான் தேர்ச்சி பெற முடியும். பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டு கேள்விகள் கேட்டால் எப்படி தேர்வு எழுதுவார்கள் என்று நீதிமன்றம் வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய ஆட்சி பணித்துறை அலுவலர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி இல்லாத அந்த கால ஆசிரியர்களிடம்தான் படித்தவர்கள் என்பதை மறுக்கத்தான் முடியுமா? ஆசிரியர்கள் மட்டும் 3 ஆண்டுகளில் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்கிறது. அனைத்து துறைகளிலும் இதுபோன்று தகுதி தேர்வு வைத்தால் எத்தனை பேர் தேர்ச்சி பெறுவார்கள் என்பதை அவரவர்கள் சுய பரிசோதனைக்கு விட்டுவிடுகிறோம். 150 கேள்விகள், 180 நிமிடங்கள். ஒரு கேள்வி படிப்பதற்கே 1 நிமிடம் ஆகும். 30 உளவியல் வினாவினை 20 பக்கங்களில் கேட்டுள்ளார்கள். எப்படி அதனை படித்து புரிந்து கொண்டு விடையினை எழுதுவார்கள்? குறைந்தது 4 மணி நேரம் இருந்தால்தான் அவர்கள் கேட்டுள்ள வினாக்களுக்கு படித்து பார்த்து விடையளிக்க முடியும். பொதுவாக ஊழல் இல்லாத அரசு என்பது தாவேகா அரசின் இலக்கு என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சத்தியப்பிரமாணமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி வருகிறார். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையில் ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எவ்வித ஊழலுக்கும் இடமில்லாமல் நேர்மையாக நடந்து வருகிறது என்பதை இதயம் திறந்து பாராட்டுகிறோம். அரசின் மீது ஆசிரியர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வினாத்தாளனை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாடத்திட்டத்திற்கு அப்பால் வினாக்கள் கேட்டால் முன்வண்ணம் எப்படி கூடுதல் மதிப்பெண் அளிப்பார்களோ அதேபோல ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் 60% விழுக்காடு. மேலும் 1 முதல் 5 டிஆர்பி வெளியிட்டுள்ள பாடத்திட்டம் நிலைக்கு அப்பாற்பட்டு தயாரித்துள்ளார்கள். டெட் தாள் ஒன்றுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் 25 அளித்து வினாத்தாள் திருத்துவதற்கு முன்பாக தமிழக அரசு முடிவெடுத்து அமல்படுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தின் இதயக்குமுறல்கள் அரசை நோக்கி கண்களில் கண்ணீர் ததும்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த இயக்க தலைவர் என்ற முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் பார்வைக்காக கனிவுடன் கொண்டு வருகிறோம் எனவும், தாவேகா அரசின் மீது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயம் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாத்து வேண்டுமாய் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் எவரும் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிடக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் எனவும் 25 வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்காவிடில் ஏற்படும் மாரடைப்பு மரணங்களுக்கு யார் பொறுப்பேற்பது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம்.